வேதங்களுக்கு தலைவன் அப்படின்னும் பொழுது எந்த ஒரு விஷயம் நின்னாலுமே விநாயகரை வணங்காம எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து சரியா நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவபெருமான்ல இருந்து எந்த தெய்வமா இருந்தாலும் விநாயகர் இல்லாம எந்த ஒரு வழிபாடும் கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள்லாம் தீர்க்கிறது சங்கடகர சதுர்த்தின்னுவாங்க. அதுல கிரகங்கள்ல சந்திர பகவான் தான் வந்து ரொம்ப அழகா இருக்கிறோம் அப்படின்ற மமதை அவருக்கு. அப்போ அவரை வந்து விநாயகர் பெருமானை வந்து ஏளனம் பண்றாரு. அப்போ விநாயகர் சபிக்கிறார். எந்த அழகை வச்சு நீ இது பண்ணி அந்த அழகே உனக்கு இல்லாம போட்டோம், அந்த பொலிவே இல்லாம போட்டோம் சபிக்கிறார். அந்த சபிக்கும் பொழுது அந்த 15 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அளவு பொலிவுல இருந்திருக்கு. அந்த பொலிவு எப்ப கிடைக்குதுன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில தான் பொலிவு கிடைக்குது. சோ வாழ்க்கையில தேயுது. சோ வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரணும், நம்மளோட சங்கடங்கள்லாம் தீர்க்கனால தான் அதுக்கு வந்து சங்கடகர சதுர்த்தின்னு மாசம் பண்றாங்க. இந்த வருஷம் முழுவதும் அற்புதமான பலன்களை நமக்கு அள்ளி தருவதற்காக இந்த முழுமுதற் கடவுள் தயாரா இருக்காரு. யாருக்கெல்லாம் இந்த முழுமுதற் கடவுள் வேணுமோ இமீடியட்டா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி விநாயகரை உங்க இல்லத்துக்கு அழைச்சிக்கோங்க.